ஐயா, கறிக்கோழி உற்பத்தியில விவசாயிகளுக்கு உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. நிறைய விலை ஏறி போச்சு. 6 வருஷம் விலை உயர்வு கொடுக்கல. அதை ஏற்றி தரோன்னு அரசு கிட்ட நிறைய இலவச மின்சாரம் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. கட்டுப்படியான விலையும் உத்தரப்பிரதேச விவசாயிகளும் காலிப்பனை உரிமையாளரும் அரசும் திறந்து இதுக்கு உட்கார்ந்து பேசணுங்கிறது எங்க முதன்மையான கோரிக்கைங்க. அதை எங்களுக்கு கிலோ 20 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படியாகும் சொல்லி இருக்கிறோம்ங்க. உங்களுடைய ஒரு போராட்டத்தை காரணம் வச்சு இன்னைக்கு கறிக்கோழி விலை வந்து 300 ரூபா வரைக்கும் உயர்ந்து. அதுதானே ஐயா, அது என்ன, அதுதான் அதிகாரிகளுடைய சூழ்ச்சி, முதலாளியோட சூழ்ச்சி. நாங்க கேட்கறது எங்களுக்கு கட்டுப்படியான 20 ரூபா விலை கேட்கிறோம். எங்கள் உயர்வை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நிறுவனம் ஒரு கிலோவை 100 ரூபா சாமானிய மக்கள் மேல எங்களை சொல்லி ஏற்றிருக்காங்க. எங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு கொடுத்துற விலையில இருந்து 10 ரூபா சேர்த்து கொடுக்கறதுக்கு கட்டுப்படி ஆகல. விவசாயிகளுக்கு உற்பத்தி உணவு தானியத்துல பிரச்சனை இருக்கு சொல்றாரு அதிகாரி. ஃபுட் கோர்ட்ல உணவு பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை கைது பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு 100 ரூபா விலை ஏற்றி இதே கோழி நிறுவனங்கள் விற்கிறாங்க. அப்ப யாரு கையில போகுது? யாரு காசு எங்க போகுது? மக்களுடைய ஒவ்வொரு கிலோமீட்டர் 100 ரூபா வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா விலையேற்றும் போது விலையாறு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா சாமானிய மக்களுக்கு பாதிக்கும்னு சொல்லி போட்டு இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கி வச்சு அந்த காசு எங்க போயிருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என் பேரு சண்முக சுந்தரம், தமிழக விவசாய பாதுகாப்பு மாநில தலைவர்.